அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் இருக்கேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல டிப்ளமோ ஐடிஐ போஸ்ட்டுக்காக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த போஸ்ட்டை ஒரு 60 நாள்ல எப்படி ப்ரிப்பரேஷனை நம்ம கொண்டு போகலாம், எந்த மாதிரி ஒரு தரமான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போறோம். இது நம்மளால கண்டிப்பா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், சரிங்களா? அந்த விஷயம் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பா நான் சொல்ல போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆனது ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்குண்டான லைவ் உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பா வரும். ஸோ தயவு செய்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பொறுமையா பார்த்து அப்ளை பண்ணுங்க. தயவு செய்து அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க, சரிங்களா? என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். தயவு செய்து அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ இந்த 60 days ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, இதுல நீங்க என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸும் சொல்ல போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ டிப்ளமோ ஐடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆனுவல் பிளானர்ல பாத்தீங்கன்னா 20/9 கொடுத்துருக்காங்க. பட் இதை தாண்டி தான் போகும், சரிங்களா? ஸோ இப்ப இருக்கிற டைம் பீரியடுக்கு இன்னையில இருந்து கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 60 நாள் 62 நாள் கிட்ட இருக்கு. பட் இங்க மேல கொடுத்த டைம் ஃபுல்லாவே மாறி போயிருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு டிப்ளமோ ஐடி லெவல் எக்ஸாம் மேபி அக்டோபர் மாசம் நடக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேபி ஒரு 70-75 நாள் இருக்கும். பட் நீங்க 70-75 நாள் இல்ல, இந்த டேட்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, 20/9, சரியா? இதான் எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது பண்ணும். ஒரு நாளைக்கு நம்ம 1% நம்மளோட ப்ரிப்பரேஷன்ல முன்னேற்றத்தை போட்டோம்னா 60 நாள்ல 60%. அப்ப அந்த மாதிரி தான் நம்மளோட ப்ரிப்பரேஷனை என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன இந்த வீடியோ பதிவுல உங்களுக்கு சொல்ல போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சுதான் நீங்க ப்ரிப்பரேஷனை பண்ண முடியும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, முதல் விஷயம் உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, பாஸ் மார்க்ஸ் என்ன, இதை இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிலபஸ் அனாலிசிஸ் வித் வெயிட்டேஜ் மார்க்ஸ். அதாவது என்ன சார் சிலபஸ் அனாலிசிஸ் வித் வெயிட்டேஜ் மார்க்னா என்னன்னா, சிலபஸ்லயே கொடுத்துருப்பாங்க, அப்ப எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கோ அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னா, பேப்பர் 1 எப்படி கிராக் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் பேப்பர் 2ல கண்டிப்பா ஈஸியா மார்க் வாங்கிருவீங்க, டெக்னிக்கல் படிச்சிருப்பாங்க ஃபுல்லி ஃபோக்கஸ்டா. ஆனா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் புதுசா படிக்கிறோம், அதாவது குரூப் 2 குரூப் 4 ப்ரிப்பேர் பண்றவங்க நல்லா பண்ணிடுவாங்க. இதுக்கு டெக்னிக்கலுக்குன்னு ஸ்பெஷலா படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் கோட்டை விட்டுருவோம். அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறோம், ஃபியூச்சர்ல உங்களுக்கு அந்த மார்க் அலோகேஷன் ரேங்க் பொசிஷன் வரப்ப மார்க் கம்மியா இருக்க காரணம் அந்த பேப்பர் 1 மார்க்ஸ் தான், சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ புக்ஸ். ஸோ நீங்க என்னென்ன ட்ரேட் எடுக்கிறீங்க, என்னென்ன சிலபஸ், எங்க போய் ஃப்ரீயா புக்ஸ் டெவலப் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது போக டெஸ்ட் பேட்ச் என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறேன், எந்த டைமுக்கு படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். அது போக பாத்தீங்கன்னா பிஓக்யூ அனாலிசிஸ். ஸோ இதுவும் ரொம்ப மஸ்ட், சரியா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ரெடி ஆயிட்டீங்க அப்படின்றதான் அர்த்தம், சரிங்களா? ரெடி ஆயிட்டுன்றதான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ நீங்க எந்த டெக்னிக்கல் எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு உண்டான பேப்பர் 1 அப்படின்றது காமன். தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜெனரல், ஜிஎஸ், பார்ட் சி, அதுக்கப்புறம் பேப்பர் 2 டெக்னிக்கல், சரியா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் 1ல பார்ட் ஏ, இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. இந்த 100க்கு நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா போட்டா போதும், 40 கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டா போதும். இந்த 100க்கு 40 கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா அடிச்சா போதும், சரியா? கிளியராங்க? ஸோ இந்த 40 கொஸ்டின்ஸை எப்படி ஈஸியா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம தமிழ் ஸ்ட்ராட்டஜி வீடியோவே போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் உங்களுக்கு மேலே ஐ பட்டன்லயும் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. அது போக ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு டிஎன்பிசி டிஎன்ஏ பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் பிஓக்யூ அனாலிசிஸ் பேஸ் பண்ணி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை எப்படிலாம் கேட்டிருக்காங்க, இன்னும் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும், சரியா? ஃப்ரீயா பார்க்கணும். நீங்க இல்ல சார் எனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஆர்எல் அகாடமியில பாத்தீங்கன்னா பிடிஎஃப் மெட்டீரியல் ஸ்பெஷலா டெக்னிக்கல் எக்ஸாம், இது குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பட் ஸ்பெஷலா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்குன்னு ஒரு எல்லாமே கொடுத்துருக்கோம். சிலபஸ் வாரி அவங்களுக்கு மொத்தம் 7 யூனிட் இருக்கும். உங்களுக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 7 யூனிட் இருக்கும், சரியா? சிலபஸை பொறுத்த வரைக்கும் 7 யூனிட் இருக்கும். அந்த 7 யூனிட்டை எப்படி படிக்கணும் அப்படின்றதும் பார்க்கணும், சரிங்களா? அந்த 7 யூனிட்டையும் நம்ம பார்க்கணும், ஓகே? ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு சிலபஸ் வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த சிலபஸ்ல நீங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ சிலபஸ் எப்போ சார் பாக்குறது அப்படின்னா டிஎன்பிசி சிலபஸ் வெப்சைட்ல போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? இதுதான் சிலபஸ்.
சோ இப்ப நீங்க இந்த தமிழ்ல வந்து 100க்கு 40 கொஸ்டின்ஸ் அடிக்கணும். இப்ப நான் சொன்னேன்ல சிலபஸ் வித் வெயிட்டேஜ் மார்க்ஸ், சிலபஸ் வித் வெயிட்டேஜ் மார்க்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இலக்கணம் 25 கேள்வி கேட்கறாங்க, சொல்லகராதி 15 கேள்வி, சரியா? அதே மாதிரி இந்த அழகு 3 எழுதும் திறன் 15 கேள்வி, கலைச்சொற்கள் 10 கேள்வி. சோ இந்த கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியா அடிச்சிடலாங்க. கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியா அடிச்சிடலாம். அதே மாதிரி வாசித்தல் புரிந்தல் திறவுகள் இதுல ஒரு 5 கேள்வி, அதாவது 10 வினாக்களுக்கு பதிலளிக்கும்னு சொல்லிட்டு ஒரு 3-4 லைன் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சோ அது ஈஸியா அடிச்சிடலாம். அப்ப இது ஒரு 10, இது ஒரு 5, சரியா? சோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். இதை வந்து எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கல் படிக்கிறவங்க ஒமிட் பண்ணிக்க, பட் குரூப் 4 குரூப் 2 படிக்கிறவங்க இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கிறப்ப இதுவும் உங்களுக்கு கவர் ஆயிடும். அப்ப இது ஒரு 15, 5, 20 ஆச்சா? 15, 5, 20 ஆச்சு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 யூனிட் இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், இதெல்லாம் எங்க சார் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 6th to 10th தமிழ் புக் எடுத்துட்டு பின்னாடி மொழித்திறன் பயிற்சி, மொழித்திறன் பயிற்சின்னு வரும் பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கும் எல்லாமே. இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி, அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இதுல வந்து இந்த ஊரோட மரபு பெயர்கள், மரபு தொடர், கிளி என்ன பண்ணும், கிளி பேசும், கோழி கூவும், இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சரியா? அதே மாதிரி விடை சொற்கள், குறில் நெடில் வேறுபாடு, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, இந்த மாதிரி ஈஸியா தான் உங்களுக்கு இருக்கும். சோ அப்ப நீங்க சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப இலக்கணத்துல 25 கேள்வினா இதுல ஒரு அரௌண்ட் 20 கேள்வி கிட்ட ஈஸியா போட்டுடலாம். சொல்லகராதினா அது ஒரு 10 கொஸ்டின், எழுதும் திறனா அதுல ஒரு 10 கொஸ்டின். சோ இதுவே 40 கொஸ்டின் ஆச்சு. நீங்க அசால்ட்டா நம்மளோட வீடியோஸ், நம்மளோட மெட்டீரியல் வாங்கி படிச்சீங்கனாலே ஒரு 60 to 70 மார்க் தாராளமா எடுத்துடலாம். சரிங்களா? 60 to 70 மார்க் தாராளமா எடுத்துடலாம். கிளியராங்க? அப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி எது பாத்தீங்கன்னா, நம்மளோடது வெறும் மெட்டீரியல், பிடிஎஃப் மெட்டீரியல் மட்டும்தான், புக்கு கிடையாது. வேணும்னா நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். முதல் விஷயம். சோ தமிழுக்கு என்னன்னு உங்களுக்கு கிளியர் கட்டா புரிஞ்சிருச்சா? தமிழுக்கு ஜென்ரலா புரிஞ்சிச்சு. அடுத்து ஜிஎஸ், மேக்ஸ். சோ இந்த ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் தான் எல்லாருமே இந்த 75 கொஸ்டின்ஸுக்கு அடிக்கிறது தான் ரொம்ப சிரமப்படுறது. ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நிறைய சிலபஸ் இருக்கு. என்ன இருக்கும்? நிறைய சிலபஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சோ இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க பாருங்க, பொது அறிவியல்ல 5 கேள்வி, புவியியல்ல 5 கேள்வி. இது 5 கேள்விக்கு இவ்வளவு சிலபஸ் படிக்கணும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவாய்ட் பண்ணுவோம். கண்டிப்பா அவாய்ட் பண்ணுவோம். அப்ப எதுக்கு சார் கொடுக்கறதுன்னா, இதை பாருங்க, இந்திய ஆட்சியல், அடுத்து இந்திய பொருளாதாரம், அதுக்கப்புறம் இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் தேசிய இயக்கம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அழகு நாடு. கடைசி 4 யூனிட்டுக்கு தான் நீங்க முக்கியமா போக்கஸ் பண்ணணும். இதுல உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸும் இதுல இன்க்ளூட் ஆகி வந்துடும். அதாவது இதை சேர்ந்து இப்ப சிந்து சமவெளி நாகரிகம், இப்ப இந்த மாதிரி வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீசெண்டா நடந்த அகழாய்வுகளை பற்றி கேட்பாங்க, நினைவு சின்னங்களை பற்றி கேட்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்திய ஆட்சியெல்லாம் பாலிட்டி, அதாவது புதுசா ஏதாச்சும் திட்டங்கள், விதிகள் எதுவும் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ், இந்தியன் எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி கேட்டுருவாங்க. இதுல முக்கியமா கேட்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 ஆண்டு திட்டங்கள், அதுக்கப்புறம் நிதி ஆயோக்கு, ஆர்பிஐ சம்பந்தமானது, நிதி ஆணையம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன மேஜரா கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திட்டங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், இதுல இருந்து தான் மஸ்ட் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்பாங்க. கூற்றுக்காரங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பொறுத்துக்காக இருந்து எல்லாத்தையுமே கேட்கறது இதுல இருந்தா. அப்ப இந்திய பொருளாதாரம் முக்கியம், இந்திய ஆட்சியலும் முக்கியம். அதுக்கப்புறம் புவியியலை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை. சோ இப்போ கடைசி 4 யூனிட்டை மட்டும் நீங்க தாராளமா படிச்சுக்கணும். கடைசி 4 யூனிட்டை மட்டும் தாராளமா நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். இதுதான் இந்த சிலபஸ் வெயிட்டேஜ் அப்படின்றது. சார் இது எங்க சார் படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6th to 12th ஸ்கூல் புக்ஸை படிங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த தமிழுக்கு, ஜிஎஸ், மேக்ஸுக்கு பாத்தீங்கன்னா 50 செட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நான் போட்டிருக்கேன். 50 செட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட ஃப்ரீயா நம்ம கொடுத்துருக்கோம். தயவு செய்து அதோட லிங்க் நான் டெலகிராமோடது திருப்பி நான் ஷேர் பண்றேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்காங்க. சரியா? சோ இல்ல சார் எனக்கு மெட்டீரியலா வேணும், தொகுத்து வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் நம்ம கிட்ட ஜிஎஸ் மெட்டீரியல் இருக்கு. சரியா? ஜிஎஸ் 6th to 12th ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. பட் கண்டென்ட் ஃபுல்லா இதே கண்டென்ட் தான். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், சோ இப்ப ஜிஎஸ்க்கு எவ்வளவு சார் நீங்க ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, 75க்கு அரௌண்ட் வந்து ஒரு 50 plus 50 to 16 ஆச்சும் கண்டிப்பா போடணுங்க. அப்படி போட்டாதான் உங்களால டெக்னிக்கல்ல எவ்வளவுதான் எடுத்தாலும் உங்களால வந்து என்ன பண்ண முடியும், ரேங்க் வாங்க முடியும். சரி, ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் 25க்கு அரௌண்ட் 22 பிளஸ் ஆச்சு எடுக்கணும். 20 பிளஸ் ஆச்சு கண்டிப்பா எடுக்கணும். அப்ப இதுல ஒரு 50, இதுல ஒரு இதுனா அரௌண்ட் 100க்கு ஒரு 70 to 80 நீங்க எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு டெக்னிக்கலுக்கு மேஜரா ரேங்க் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
சரியா? அப்ப இது எவ்வளவு சார் பாஸ் மார்க் எடுக்கணும் அப்படின்னா பேப்பர் 2 பொறுத்தவரை 200 கொஸ்டின். இது டெக்னிக்கல், அது சிலபஸ் வரப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? சிலபஸ் ஒவ்வொரு சிலபஸை பேஸ் பண்ணி வரப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். கிளியரா? இப்ப இதுல 200க்கு பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 140 கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா 160 வரைக்கும் போடுவாங்க. டஃபா இருந்துச்சுன்னா 140 130 வரைக்கும் போடுவாங்க. சரிங்களா? கொஸ்டினோட லெவலை பொறுத்து அது ஒவ்வொரு தடவையும் மாறும். ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாறும். அதனால ஞாபகம் வச்சுக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்ப இப்ப இந்த ஜிஎஸ் மேக்ஸ் டெக்னிக்கல் சேர்ந்து மொத்தம் 200 கொஸ்டின், இது ஒரு 100 கொஸ்டின், 300 கொஸ்டின். 300 கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 450 மார்க். சோ இந்த 450க்கு நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 180 மார்க் எடுக்கணும். ஜெனரல் கேட்டகரியா இருந்தா. அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எம்பிசி டிசியா இருந்தா 135 மார்க் எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் நீங்க பாஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்படி எடுத்தாதான் நீங்க பாஸ். அப்பதான் உங்களுக்கு கம்யூனியல் ரேங்க் ஓவரால் ரேங்க் ஆனது ரிசல்ட்ல வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வராது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். சரியா? நிறைய பேருக்கு ரிசல்ட் வரல சார் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ரீசன் இதுதான். நிறைய பேர் தமிழ் எலிஜிபிலிட்டியில என்ன ஆயிருப்பாங்க, ஃபெயில் ஆயிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ரிசல்ட் வராது. அதே மாதிரி இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர்ல வரும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. பேப்பர் 1க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பேப்பர் 1ல பொறுத்த வரைக்கும் மேத்ஸ்க்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸாவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் ஆன்சரோடையும் என்ன பண்ணிருக்கோம் உங்களுக்கு டெலகிராம்ல நான் அப்டேட் பண்ணிருக்கேன். நம்மளோட டெலகிராம்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன். சரிங்களா? நம்மளோட டெலகிராம்ல போயிட்டீங்கனாலே ஆர்எல் அகாடமில எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருங்க. இப்ப ஐடிஐ ஃப்ரீ புக்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃப்ரீ புக்ஸ் வந்துடும். சரியா? ஃப்ரீ புக்ஸ் உங்களுக்கு வந்துடும். இப்ப லாஸ்டா கூட லிங்க் ஷேர் பண்ணிருப்பேன் மேல. இங்க பாருங்க ஃப்ரீ புக்ஸ். சோ அது வெப்சைட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அது வெப்சைட்டும் நான் சொல்லிடுறேன். அது என்ன வெப்சைட்? ஐடிஐ பொறுத்த வரைக்கும் வெப்சைட் என்ன பாத்தீங்கன்னா பாரத் ஸ்கில்ஸ். ஐடிஐ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத் ஸ்கில்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்க புக் பேப்பர் பேக்கா வாங்குறீங்க அப்படின்னா நிமி புக். நிமி. சரிங்களா? நிமின்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க பேப்பர் பேக்கா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதுல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்ரு வெல்டரு என்னென்ன எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் வெல்டரு ஒயர்மேன் மெக்கானிக் டீசல் எல்லாத்துக்கும் முன்னான தியரி புக்ஸ் இதுல அவைலபிளா இருக்கும். பட் சிலபஸ் வைஸ் கவர் ஆயிருக்குமான்னு கேட்டீங்கன்னா மினிமமா தான் கவர் ஆயிருக்கும். அப்ப மிச்ச டாபிக் என்ன சார் பண்ணதுன்னா கூகுள்ல நெட்ல எல்லாத்தையுமே நம்ம சோர்ஸை கண்டுபிடிச்சுதான் படிக்க வேண்டியது. சரியா? கிளியராங்க? இங்க பாருங்க. இப்ப மெக்கானிக் டீசல் அப்படின்னா மெக்கானிக் டீசல் மிஷினிஸ்ட் எல்லாத்துக்கும் முன்னான தியரி புக்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா அப்படின்றத பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கும், சிலது இங்கிலீஷ்ல இருக்கும். ஃப்ரீ தான் இது. ஸோ இதை தாராளமா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க. இதுல இருந்து தான் மேக்ஸிமம் வரும். ஏன்னா ஐடிஐ ஸ்டாண்டர்ட். ஸோ இதை தாண்டி அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், வெளியே வராத சிலபஸ் கவர் ஆகாத சிலபஸ் நம்ம தான் படிக்கணும். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே கொடுத்தேன். சரிங்களா? வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. உங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னான லிங்க், சிலபஸ் டவுன்லோட் லிங்க், ஐடிஐ புக்ஸ் டவுன்லோட் லிங்க். அது போக உங்களுக்கு என்ன இதே டிப்ளமோ புக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட் தரப்புல இருந்து. சரிங்களா? டிஓடி டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதுல இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இதுல உங்களுக்கு என்னது அந்த டிப்ளமோ புக்ஸ் ஆனது கிடைக்கும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ புக்ஸ் அப்படின்றத போட்டிருக்கு. டிப்ளமோ புக்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் கொடுத்துறேன். இங்க பாத்தீங்கன்னா ஸோ எம் ஸ்கீம் மேக்ஸிமம் எம் ஸ்கீம் எல் ஸ்கீம் பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? மேக்ஸிமம் எம் ஸ்கீம் எல் ஸ்கீம் படிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீ புக்ஸ். ஆனா இதுல பாதி இது இருக்கும் இல்லாம இருக்கும். அதையும் நல்லா வச்சுக்கோங்க. சிலபஸ்ல சிலது கவர் ஆயிருக்கும், சிலது கவர் ஆகாம இருக்கும். அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? சோ அப்ப ஃப்ரீ புக் சோர்ஸ் என்ன அப்படின்றத சொல்லிட்டேன். சரியா? ஃப்ரீ புக்ஸ் என்ன சோர்ஸ் அப்படின்றத சொல்லிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃப்ரீ புக்ஸ் சொல்லிட்டேன். சோ பேப்பர் 1ல எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டேன். சோ பேப்பர் 1க்கு பாத்தீங்கன்னா தனியா பிளேலிஸ்டே இருக்கு. தமிழுக்கு தனியா இருக்கு, ஜிஎஸ்க்கு தனியா இருக்கு, மேக்ஸ்க்கு தனியா இருக்கு. அதோட லிங்க் நான் கீழே வச்சிருவேன். சரிங்களா? சோ அதை நீங்க படிச்சாலே போதும். பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதோட 58 கொஸ்டின்ஸும் அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சரியா? ஃப்ரீ தான் எல்லாமே உங்களுக்கு. சரியா? அதுக்கப்புறம் பேப்பர் 2 இப்பதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பேப்பர் 2ல உங்களுக்கு 200 கொஸ்டின் வரப்போகுது. நீங்க 4 வருஷம் படிச்ச டிப்ளமோவோ 3 வருஷம் படிச்ச டிப்ளமோவோ ஐடிஐல படிச்ச 2 வருஷம் கோர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன பண்ணிருப்பாங்க. இப்ப டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்காங்க வச்சுக்கோங்க. இப்ப ஜூனியர் ட்ரைனிங் ஆபீசர், ஜூனியர் டிராப்டிங் ஆபீசர். சரியா? இப்ப இதுலயே வந்து உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எதுக்கு வெயிட்டேஜ் அப்படின்றத கொடுத்துருவோம். எதுக்கு வெயிட்டேஜ் அப்படின்றத கொடுத்துடுறாங்க. சரியா? அப்ப இதை பொறுத்துட்டு நீங்க சிலபஸ பார்க்கணும். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து சிலபஸ் கம்மியா இருக்கு. யூனிட் 7 யூனிட் 8லயும் சிலபஸ் கம்மியா இருக்கு. அப்ப இதுல கம்மியா படிச்சு நிறைய மார்க் வாங்கலாமா?
இதுதான் நீங்க பார்க்கணும். சிலபஸ் எங்க சார் டெவலப் பண்றதுன்னா டிஎன்பிசி சிலபஸ் வெப்சைட்ல டிப்ளமோ போஸ்ட்டுக்கு கீழே நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ட்ரேட் என்ன அப்படின்றத பார்த்து, உங்களோட ட்ரேட் என்ன அப்படின்றது நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்றத பார்த்துட்டு, சார் நான் நிறைய ட்ரேடு அப்ளை பண்ண போறேன், நிறைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போறேன் சார், எல்லா ட்ரேடுக்குமே நான் எலிஜிபிள், எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ண போறேன் சார் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ட்ரேடு என்னென்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதை ஃபுல்லா அதோட சிலபஸ் ஃபுல்லா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கம்பேரிசன் பண்ணணும். ஒரு 2 days ஆச்சு நீங்க எடுத்து கம்பேர் பண்ணி எது காமனான டாபிக்ஸா இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணும். இப்போ ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்னா நிறைய பேர் ஃபிட்டர் எழுதுவாங்க, மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் எழுதுவாங்க, டீசல் மெக்கானிக் எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எழுதுறப்ப அதை ட்ரேடு பொறுத்த வரைக்கும் சில சப்ஜெக்ட் சில யூனிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காமனா இருக்கும். இப்போ இந்த ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சயின்ஸ் எடுத்தீங்க, இது வந்து காமன் ஃபார் ஆல் இன்ஜினியரிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு எல்லா இன்ஜினியரிங் கம்பைன் ஆன மாதிரி தான் இருக்கும். எல்லா ஈஸியா இருக்கட்டும், ட்ரிபிளியா இருக்கட்டும், டிப்ளமா எல்லாமே கம்பைன் ஆன மாதிரி தான் ஒரு ஐடிஐ ஸ்டாண்டர்ட்ல சிலபஸ் கொடுத்துருக்கு. சரியா? சோ அப்படி இருக்கிறப்ப இதை நீங்க படிக்கணும். இப்ப எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் பாத்தீங்கன்னா இது சிவில்லி வரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரிக்ஷனை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல்ல வரும், வென்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் மேத்ஸ்ல வரும், பேசிக் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஈஸியில வரும், எலக்ட்ரிஷியன்ல வரும். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நீங்க படிச்சு வெயிட்டேஜ் வச்சு படிச்சா அது மட்டும்தான் உங்களால ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். வெயிட்டேஜ் அனலைஸ் பண்ணுங்க. சரியா? புரியுதாங்க? புரியுதா? இப்போ இதே மாதிரி தான் ஃபிட்ரு. இப்போ ஃபிட்ருன்னு பார்த்தீங்கன்னா வெட்ரெல்லாம் போகிறப்ப சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் வந்து அந்த முதல் யூனிட் வந்து காமனாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு தடவை படித்தாலே அது எல்லா ட்ரேடுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காமனாக இருக்கிறத தயவு செய்து கம்பேர் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளால ஈஸியாக ஸ்கோர் அட்டைன் பண்ண முடியும். அரௌண்ட் 200க்கு நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் 200க்கு அரௌண்ட் கஷ்டமாக இருந்தால் 130 to 140. சரியா? இல்ல ஈஸியா இருக்குன்னா அரௌண்ட் 160. போன தடவை ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் 170 வரைக்கும் போட்டிருக்காங்க. சரியா? சோ அப்படி இருக்கிறப்ப எந்த அளவுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்றத பாருங்க. சரி சார், இப்ப நம்ம இப்படிதான் படிக்க போறோம்ன்றது தெரிஞ்சிருச்சு சார். இப்ப நாங்க டைமிங் எந்த மாதிரி படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது போக உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச், சோ நீங்க ஏஇஆ இருக்கலாம், டிப்ளமா இருக்கலாம், உங்களுக்கு ஐடிஐக்கு உண்டான எல்லா விதமான டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம். சிலது இங்கிலீஷ்ல இருக்கும், சிலது தமிழ்ல இருக்கும். சரியா? சோ எது வேணும் அப்படின்ற பாருங்க. சிலது இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சயின்ஸ், ஒயர்மேனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் கூடிய சீக்கிரம் இந்த மாசம் எண்டுக்குள்ள உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் உண்டான ட்ரேடுக்கு உண்டான டெஸ்ட் பேட்ச் ஆனது கொடுத்துரும். சரி, இதுல என்ன சார் எதை பேஸ் பண்ணி சார் கொடுத்துருப்பீங்க அப்படின்னா இந்த ஐடிஐ புக்ஸ் கான்செப்ட் பார்த்தீங்களா, பாரத் ஸ்கில்ஸ், அதுல பேஸ் பண்ணி இல்லாத டாபிக்கை நம்ம ரெஃபர் பண்ணி தான் போட்டிருப்போம். ஸோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்னது பேஜஸ் எப்படி இருக்கு அப்படின்ற சாம்பிள் புக் எல்லாமே கொடுத்துரும். இப்ப டீசல் மெக்கானிக் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாம்பிள் பேஜஸ் கொடுத்துரும். ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த மாதிரி எவ்வளவு டஃபா கேட்பாங்களோ அந்த மாதிரி லெவலுக்கு என்ன பண்ணிருக்கும், எடுத்து வச்சிருக்கும். சரியா? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தனியா இருக்கும், ஆன்சர் தனியா இருக்கும், கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். சரியா? சோ இதை நீங்க டைரக்டா வாங்கி படிச்சாலே உங்களால இது பண்ண முடியும். ஏன்னா போன தடவை ஃபிட்டர், மெக்கானிக், எலக்ட்ரிக் வைக்கலாம் நம்ம கொடுத்ததுல இருந்து மேக்சிமம் அதிகமான கொஸ்டின்ஸ், ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் எல்லாமே அதிகமான கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. சோ அதை பேஸ் பண்ணி படிக்கிறப்ப நீங்க இப்ப இருந்து படிக்கிறவங்க இதை நீங்க தாராளமா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோ இது வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணீங்க, நம்மளோட சேனலை பாருங்க. அதே மாதிரி இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். டீடைல்ஸ் வேணும்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி, இல்ல டைரக்டா ஆர்எல் அகாடமி வெப்சைட்ல போயிட்டு ஷாப்குள்ள போயிடும். சரிங்களா? ஆர்எல் அகாடமி வெப்சைட் போயிட்டு ஹோம் பேஜ் போனீங்கன்னா ஷாப் அப்படின்றது இருக்கும். அதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கேட்டகரிஸ்லயும் இருக்கும். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச், அதே மாதிரி டிப்ளமோக்கு, இன்னும் ரேடியோ சூப்பர்வைசருக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரேடியோ சூப்பர்வைசர் உங்களுக்கு லான்ச் ஆயிரும் ட்ரிபிள் ஈஸியா இருந்தீங்கன்னா. சரிங்களா? சிவிலுக்கு ஆல்ரெடி ஜேடிஓ இருக்கு. சரிங்களா? வேற என்ன வேணும் அப்படின்றதையும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? வேற என்ன வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரேடியோ சூப்பர்வைசருக்கும் பொறுத்த வரைக்கும் 447 கோட். இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்க பாருங்க. சோ ஈஸியா படிக்கலாம். சின்ன சின்ன சிலபஸ் இருக்குது பாத்தீங்களா? சோ இதெல்லாம் வந்து எந்தெந்த கம்மியான டாபிக்ஸ்ல அதிகமான மார்க்ஸ் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை என்ன பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? இதுதான் முக்கியமான விஷயம். சார் இப்ப எந்த டைமிங் சார் நாங்க படிக்கிறது, சோ எங்களுக்கு படிக்கிறதுக்கே வந்து முடியல, சோ என்ன சார் பண்றது, ஒரு மோட்டிவேஷனே இல்லாம இருக்கு, படிக்கலாமா வேணாமா, இந்த டிஎன்பிசி வந்து லேட் ஆகிக்கிட்டே இருக்காங்க, இதனாலேயே கன்ஃபியூஷன் ஆகுது. சோ திருவள்ளுவர் சொல்லுவாரு பாத்திருக்கீங்களா, திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு குறள், தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். சோ தெய்வமே வந்து உன்னால முடியாதுன்னு சொன்னாலும் உங்களோட முயற்சி இருந்தா என்ன பண்ண முடியும், நம்மளால கண்டிப்பா வந்து கிளியர் பண்ண முடியும். அப்படிதான் நிறைய பேர், ஏன்னா இந்த போஸ்ட் நம்ம வேணாம் நம்மளால முடியலன்னு நினைக்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் இன்னொருத்தர் நம்ம அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சரியா? இப்போ ஒரு வேகன்சி தான் இருக்கு, அதுக்கு நம்ம அப்ளை பண்ணுமா நம்ம யோசிக்கிற இடத்துல இந்த ஒரு வேகன்சிக்காண்டி ஒருத்தர் போட்டி போட்டு போஸ்டிங் போய்கிட்டு தான் இருக்காங்க. சோ அப்ப அந்த போஸ்டிங் ஏன் நம்மளால வாங்க முடியல அப்படின்றத யோசிக்கணும்.
ஸோ இந்த மாதிரி உங்களோட முயற்சியை விடாம அதே மாதிரி வாய்ப்பு இருக்கும் போது தான் பயன்படுத்திக் கொள்ளணும். காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளணும், வாய்ப்புள்ள போதே பயன்படுத்திக் கொள்ளணும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மளோட முயற்சி பிளஸ் கன்சிஸ்டன்சி நம்மளோட சக்சஸ் ரேட்டா இருக்கணும். தயவு செய்து இதை நல்லா மனசுல வச்சுக்காங்க. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. சரியா? அது போக உங்களுக்கு மேக்ஸுக்கு சொல்லாம இருந்தோம் பாத்தீங்களா, மேக்ஸுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 கேள்வி ஆப்டிடியூட்ல இருந்தும் 10 கேள்வி ரீசனிங்ல வந்து வரும். இது இப்ப நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். லாஸ்டா போன வருஷமே பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 6 செட் எக்ஸாம் நடந்துடும். அதை தயவு செய்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. இருக்கக்கூடிய நாள்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா 6 செட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின். அப்ப 6 25 எவ்வளவு இருக்க முடியும்? ஒரு 130 கொஸ்டின்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 150 கொஸ்டின் தான் இருக்கும். 150 கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்க, ஈஸியா உங்களால அதிகமான ஸ்கோர் வரும். ஏன் சார் அப்படிங்கிறீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் அதிகமானது கேட்கறான். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்லுவேன். சார் டைமிங் எப்படி சார், நான் எப்படி சார் படிக்கிறது, டைமிங் என்ன சார் பண்றது, என்னால முடியல சார், காலையில எந்திரிச்சு படிக்கிறதா? நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டே படிப்பீங்க, நிறைய பேர் வந்து ஃபுல் டைமா படிப்பீங்க. ஸோ காலையில ஒரு 4 மணி எந்திரிச்சிருங்க மேக்சிமம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து இந்த பிரபஞ்சம் உங்களோட எண்ணங்களை அதிகமா வந்து நிறைவேற்றுற நேரம் பாத்தீங்கன்னா இந்த காலையில 4 மணி டைம் தான். அதுல எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மேக்ஸ் பாத்துருங்க, அடுத்து ஜிஎஸ், அடுத்து தமிழ், அடுத்து டெக்னிக்கல். ஸோ இப்படி பிளான் பண்ணிக்கலாம். இது 1 ஹவரா 2 ஹவர்ஸான்னு உங்களோட கன்வீனியன்ட் டைம்ல. ஆனா 4 படிக்கிற மாதிரி பாத்துங்க. ஒரு நாளைக்கு இந்த 4 பேப்பர்ஸையும் கண்டிப்பா படிக்கணும். டெக்னிக்கல், மேக்ஸ், ஜிஎஸ், தமிழ், ஏதாச்சும் ஒரு டாபிக். மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு செட் கொஸ்டின், அதுல ஒரு 15 கொஸ்டின் இல்ல 25 கொஸ்டின். அடுத்து ஜிஎஸ், ஏதாச்சும் ஒரு டாபிக், ஒரு யூனிட், வரலாறு, ஹிஸ்டரியா இல்ல பாலிட்டியா என்னன்றது நீங்க தான் பிளான் பண்ணு. ஏன்னா உங்களோட எஃபிஷியன்சி என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். தமிழை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு யூனிட், இலக்கணம் சார்ந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, இல்ல 6ஆம் வகுப்பு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க, 7ஆம் வகுப்பு ஃபுல்லா கம்ப்ளீட், இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் யூனிட் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரி சார், நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்பாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? சோ நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ரேடுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ், அதாவது ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸோட ஐடிஐ புக்ஸை பேஸ் பண்ணி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸோட முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்திருக்க எக்ஸாம் ட்ரேடு, வராத எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒரு டெஸ்ட் கண்டிப்பா கண்டக்ட் பண்ணிடுவோம். சரியா? அதுக்கு போக பாத்தீங்கன்னா கிளாஸஸ் அப்படின்றது முடிஞ்ச அளவுக்கு மெம்பர்ஷிப் கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மெக்கானிக்கல் அப்படின்னா எல்லா ட்ரேடையும் பேஸ் பண்ணி எதாவது காமனா இருக்கோ அதை மட்டும் கொடுக்குற மாதிரி, அதே மாதிரி எலக்ட்ரீஷியன், ஈஸியா இருந்தா அதை காமனா பேஸ் பண்ணி இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கு. அது உங்களுக்கு அப்கமிங்ல வரும். அப்படி இல்லை அப்படின்னா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் கொடுக்குற இந்த ஐடிஐ டெஸ்ட் பேட்சை தயவு செய்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? கிளியரா? ஸோ அதனால என்ன பண்ணிக்கங்க, இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ நம்மளால முடிஞ்சதை கொடுப்போம். அதே மாதிரி மெட்டீரியல்ஸோட எல்லா லிங்கையுமே நம்ம என்ன பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயா கொடுப்போம், முடிஞ்ச அளவுக்கு பெய்டாகவும் கொடுப்போம். ஸோ தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணி மறக்காம இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.